இருக்கும் போது இந்த விருந்தத்தில் நல்லா நடக்குதுன்னு பாக்குறேன். அன்னதானத்தை சீர்குலைக்கும் சாவித்திரி மற்றும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சேது தமிழ்ச்செல்வியோட கல்யாண நாளை கொண்டாடுறதுக்காக 15 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த கல்யாணத்துக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. வாங்க, எல்லாரும் தாலி எடுத்து கொடுக்கணும், நீங்க 2 பேரும் இதுல இருக்கிறத படிச்சுட்டு தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐயர் சொல்றாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க எல்லாரும் சந்தோஷமா எங்களை மாதிரியே நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா காவியா வந்துட்டு சொல்றாங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன இப்படி அபசகுணமா நிறுத்துன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க கேட்கும்போது, அப்போ ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க, நான் ஒரு காரணத்தோட தான் மாமா இப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ன காரணம்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கேட்கிறாரு. அப்பதான் சொல்றாங்க, இதுல வந்திருக்கிற 2 ஜோடி, இவங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு காமிச்சு, இவங்க வந்து சாவித்திரியோட ரிலேட்டிவ்ஸ், இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சீர் குடுக்குறீங்களா சீதனம், அதுக்காக வேணும்னே இப்படி கல்யாணம் ஆகாத மாதிரி நடிச்சு இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா அவங்க ஏற்பாடு பண்ண அந்த ஆள் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு உண்மையை சொல்லிடுறாரு. இவங்க தான் எங்களை கூப்பிட்டு இப்படி நடிக்க சொன்னாங்க, இதுல வர்ற சீர்ல வந்துட்டு பாதி எங்களுக்கு பாதி உங்களுக்குன்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம் 2 பேருமே அப்படின்னு சொல்லி எங்களை நடிக்க சொன்னது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லிடுறாங்க. அப்போ அந்த அப்பத்தா இருக்காங்களே, அவங்க வந்து சாவித்திரி அடிச்சிடுறாங்க. எல்லாருமே திட்டுறாங்க. ஈஸ்வரிக்கு ஒரே சந்தோஷம். அவங்களும் ஒரு பக்கம் வந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டுறாங்க. சோ இப்படி பேசிட்டு ராஜாங்கம் சொல்றாரு, இங்க இருக்காத, போயிரு அந்த பக்கம், நான் எனக்கு இருக்க கோவத்துல அருவாள் எடுத்து உன்னை வெட்டி கொண்டுருவேன், அப்படி கோவத்துல இருக்கேன், போயிரு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்றது, 13 ஜோடி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் யோசிக்கிறாரு. காவியா சொல்றாங்க, இல்ல மாமா, அதுக்கும் 2 ஜோடி நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் நேத்தே அப்பாட்ட சொல்லிட்டு, நான் வந்து இப்படி நீங்க உங்களை கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ராஜாங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இந்த பொண்ணு வந்துட்டு நம்மளோட குடும்ப நலன்ல வந்து முக்கியமா இது பண்ணுது, நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறமா இவங்கள மாதிரியே சொன்ன மாதிரியே ஐயர் சொன்ன மாதிரியே தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இவங்க அடிச்சு வெளியே அனுப்புனாங்க இல்லையா, அந்த கோவத்துல சாவித்திரியும் அவங்க பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, இவங்க யாரும் நிம்மதியாவே இருக்கக்கூடாது, இவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரப்பாம்பூச்சி அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு வந்து அந்த சாம்பார் அதுல எல்லாம் போட்டுறாங்க. அப்ப சாப்பாடு பரிமாற போற நேரம் கரெக்டா கூப்பிட்டா, ஐயோ இங்க பாருங்க, இதுக்குள்ள கரப்பாம்பூச்சி என்னென்னமோ கிடக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்றாங்க. இத பார்த்துட்டு மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இப்படி சாப்பாடு இப்படி போடுறீங்க, இத வந்து உங்க குடும்பத்துல யாராவது இதை சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதனால ராஜாங்கம் அப்புறம் சேது அவங்க குடும்பம் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவமானமாயிருது. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பண்ணி நல்லபடியா சாப்பாடு போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.